இங்க சரளாங்கிற ஒரு பொண்ணு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வைசுங்கிற பொண்ணு அந்த ஆபீஸுக்கு கஸ்டமரா வரா. இந்த சரளா கையில போட்டிருக்க வளையல பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அவங்க வளையல பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கே, இது நீங்க எங்க வாங்குனீங்கன்னு கேக்குறப்ப இதனா கேட்ட இந்த பொண்ணு உனக்கு வளையல் வேணும்னா உன் புருஷன் கேளு, ஏன்ட்ட ஏன் கேக்குறேன்னு திட்டி விட்டுறா. உடனே இந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த வளையல் தான் வேணும்னு கடைக்கடையா இறங்கி பாக்குறாங்க. ஆனா அது மாதிரியான டிசைன் எந்த கடையிலயுமே இல்ல. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸா இருக்கிறனால அந்த சரளாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. இந்த சரளாவோட ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அந்த வளையலோட டிசைனை பாக்குறாங்க. வளையல் ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு யூனிக்கா இருக்கிறனால அவங்க கையை பிடிச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து இவரை அடிச்சிடுறா. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் வளையல பத்தி கேட்டாலே அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அவங்க பாட்டி ஞாபகார்த்தமா சின்ன வயசுல போட்டு விட்ட அந்த வளையல், நாங்க ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த வளையல கலட்டனாலும் முயற்சி பண்ணோம், ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணி அதை கலட்ட முடியல, அதனாலேயே என் உடம்புல எல்லா பக்கத்தும் காயம் வந்துருச்சுன்னு அந்த காயத்தை நான் காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த வளையலை தேடி இவ்வளவு பேர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இந்த வளையலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ஒருத்தரை போய் மீட் பண்றாங்க. அங்க போய் அந்த வளையலை செக் பண்ணி பார்த்தா விலை மதிப்பே இல்லாத 1000 வருட பழமையான வளையல்னு தெரிய வருது. இந்த வளையலாம் பார்த்து வியந்து போன அவனும் நான் 3 கோடி ரூபாய் தரேன் இந்த வளையலை கொடுன்னு கேட்கிறான். ஆனா இவன் 5 கோடி ரூபால 1 ரூபா கூட நான் கம்மியா வாங்க மாட்டேன்னு சொல்றான். அதனால இவனுங்களும் 3 நாள்ல என்கிட்ட வளையலை கொடுத்துருங்கன்னு அட்வான்ஸ் பணத்தையும் கொடுத்துட்றாங்க.